வழியில வரலன்றாங்க, வீட்லயே இருக்கேன்றாங்க. எனக்கு எத்தனை வீடு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு 3 வீடு இருக்குது. பனையூர்லயே 2 இருக்குதா? ஆ. ம். பனையூர்ல 2, நீலாங்கரையில 1, பட்டணம்பாக்கத்துல 1. பனையூர்ல அப்ப 2ஆ? பனையூர்ல அக்கரையில 1 இருக்குண்ணே. பனையூரு, அக்கரை, நீலாங்கரை, நீலாங்கரை, பட்டினப்பாக்கம். பட்டணம்பாக்கம். 4 வீடா அப்போ? விருகம்பாக்கத்துல இருக்குண்ணே 5. விருகம்பாக்கத்துல வீடா அவ அவருக்கு? அப்பா வீட்டு பக்கத்துல ஒரு இடம் வாங்கியிருக்காருல்ல. அப்ப 5. 5 வீடு இருக்குது. 5 வீடு இருக்குது. ஆனா இத தாண்டி எத்தில்ல ரிசார்ட்ஸ் இருக்கு. வீடு. வீடுகளுக்கு. ஆனா இவரு சொல்றது தமிழ்நாடே என் வீடு. ஆமா. 8 கோடி மக்கள் என் கூட இருக்காங்க வீட்ல, ஒண்ணாகுறாங்க. அது மத்தவங்களுக்கு தான் மாநிலம். எனக்கு நாடு. நாடு. எப்பா! செம்மடா! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. தமிழ்நாடு. அப்போ நான் இருக்கிறேன். இது எதுக்கு? வெளிய வரல அப்படின்ற இதுக்கு இந்த எதையா உருட்டுறது. உருட்டுறது. என்னது? நான் வரலன்னா, அதான் அவர் கேட்டாங்களா அந்த பத்திரிக்கையாளர? விஜய் எங்கே இருக்கிறார்? விஜய் எங்கும் எங்க இருக்கிறார். இருக்கிறார்? இப்ப எங்கங்க இருக்காரு? நான் தான் விஜய்ன்ட்டாரு டமார்னு. இவர் விஜய், அவர் விஜய் எல்லாத்தையும் நான் கேளுங்க. தான் விஜய்ன்ட்டாப்ல. அந்த அம்மா மிரண்டு போயிடுச்சு. என்ன நீ தான் விஜய்னா, அப்ப விஜய் யாருங்க? அவரும் விஜய். அப்ப இவரும் விஜய். நீங்களும் விஜய்ன்ட்டாப்ல. என்னங்க இது? என்னமோ பரம்பொருளுக்கு சொல்ற மாரி சொல்லுனுக்கிறீங்க. ஒரு மனுஷன் வெளியவே வரமாட்டேங்கிறாரு. அவர் ஏன் வரல, என்ன வரலன்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா, நீங்க என்னமோ அங்கும், இங்கும், எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் ஒரு பரம்பொருள் எங்கள் இறைவன். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் விஜய் அப்படின்ற மாரில இருக்குது. இன்னைக்கு இவரு ம். 8 கோடி மக்களின் வீட்டுகளில் இருக்கிறேன். அப்போ டிக்கெட்ட வந்து அதே விலைக்கு வித்துருங்க. ம். 8 கோடி மக்களுக்கு ஜனநாயகன் பட டிக்கெட்ட அதே அப்படியே விலைக்கு வித்துருங்க. விக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, ஸ்பெஷல் ஷோலயும் அதே விலைக்கு விக்கிறோம். கவர்மெண்ட் நிர்ணயிச்ச விலை தானங்க. கண்டிப்பா. அதுக்கு உங்களுக்கு எந்த வரி டாக்ஸ் இது இருக்குது. இருக்கு. உங்களுக்கு வரி விலக்கு, இந்த டாக்ஸு மத்த இதெல்லாம் இருக்குது. அப்ப அதே விலைக்கு வித்துருங்க. என்ன கதை பாருங்க. இவரு வராததுக்கு தண்ணீல விளக்கம். சென்னையில விளக்கம்.